புதிய ஷோரூமை பிரபல திரைப்பட நடிகர் மாதவன் திறந்து வைத்தார். கோவை டவுன்ஹால் ஒப்பனக்கார வீதியில் பிரபல தங்க நகை கடையான ஜோஸ் ஆலுகாஸ் புதிய கடையை பிரபல திரைப்பட நடிகர் மாதவன் திறந்து வைத்தார். திறப்பு விழா நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குநர்கள் வர்கீஸ் ஆலுகாஸ், பால் ஆலுகாஸ் மற்றும் ஜான் ஆலுகாஸ் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் ஜோஸ் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவரான ஜோஸ் ஆலுகாஸின் புதிய வரலாறு புத்தகமான தங்கம் என்ற தமிழ் பதிப்பையும் நடிகர் மாதவன் வெளியிட்டு அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் மாதவன், ஜிடி நாயுடு திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கோவையில்தான் முதல் 40 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தி முடித்துள்ளோம். ஜிடி நாயுடு வாழ்க்கை வரலாற்றை மிக சிறப்பாக வெளியே கொண்டு வருவோம் என நம்புகிறேன் என தெரிவித்தார். பின் கரூர் விஜய் மக்கள் சந்திப்பில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து பேச மறுத்துவிட்டார். இவ்வளவு செலவு செய்து கடையை திறந்துள்ளார்கள், கரூர் குறித்து பேசினால் அது தலைப்பு செய்தியாக மாறிவிடும் எனவும் அதனால் வேண்டாம் எனவும் தவிர்த்துவிட்டார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோஸ் ஆலுகாஸ் பிராண்டோட சேர்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா அந்த பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். அதில் எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குடும்பமாக இவங்க அதை நடத்துகிறாங்க. இவங்க திறக்கிற எல்லா ஸ்டோர்லேயும் அந்த ஊரில் இருக்கிற மக்களை வந்து சேர்த்து அவங்க அந்த கடையை திறந்து நடத்துகிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சாரோட பயணத்தை பற்றி நம்ம பேசணும்னா, அவர் வச்சிருக்கிற விஷன் அவ்வளோ வருஷம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு மலபாரில் வந்து கோல்டு வச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு இவ்வளோ பெரிய ஒரு புகழ் என்ன சொல்கிறது, பெருமையோட ஒரு கோல்டு அண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸை திறக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆச்சு. 80 years ago அவர் அந்த விஷன் வச்சுருந்தார், விச் வாஸ் அமேசிங். அண்ட் துபாயும் சரி, மிடில் ஈஸ்டும் சரி, எல்லா இடத்துலையும் அவர் போய் பயணம் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருன்னா அது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். கோயம்புத்தூரில் இது 2வது ஷோரூம் ஃபார் ஜோஸ் ஆலுகாஸ். ஐ எம் கங்க்ராச்சுலேட்டிங் ஜான், பால் அண்ட் வர்கீஸ், all of you all the very best, and I'm so proud and happy to be the brand ambassador. Thank you. சார், கோயம்புத்தூர் வந்திருக்கீங்க, ஜிடி நாயுடு பற்றி. ஆமாம், இப்போதைக்கு ரொம்ப பெருமையாக நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஜிடி நாயுடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பற்றி ஒரு படம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஷூட்டிங் கோயம்புத்தூரில் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 40 நாள் ஷூட்டிங். ஸோ அதை முடிச்சுட்டு ரொம்ப பெருமையோடு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னங்க பண்ணிட்டு இருக்கேன், அதான் அவருக்கு கேட்குறேன். ஏன் அது பேசுகிறோம், நல்ல ஐடியாவாக இருக்குது. நீங்கள் சொன்ன ஐடியா நல்லா இருக்குது, அது வந்து ட்ரை பண்ணிடுவோம். இல்லைங்க, இப்போதைக்கு இல்லை. கரூர் சம்பவம் பற்றி அப்புறம் அதுதான் இந்த பெரிய விஷயம். இன்னைக்கு பாவங்க இவ்வளோ காசு செலவழிச்சு இந்த விழா பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம பேசணும். நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ.